Hi students, welcome to Subhasakti College. I am Sukanya, Assistant Professor, Department of English. Okay, wow. Students, so நம்ம last classல என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் ஓகேவா, என்ன லாங்குவேஜ் பேப்பரு, உங்களோட மேஜர் பேப்பர் என்ன, அலைட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, டுடே we will discuss about one major paper. ஓகேவா, அதாவது மேஜர் பேப்பர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ஒன் ப்ரோஸ். ஓகேவா, ப்ரோஸோட சிலபஸ் இப்போ ஒவ்வொரு பேப்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 யூனிட்ஸ் இருக்கும். 5 யூனிட்ஸ்லையும் இப்போ நம்ம லிட்ரேச்சர்னால ஒவ்வொரு யூனிட்லேயும் ரெண்டு டாபிக் இருக்கும். சில பேப்பரில் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டாபிக், மொத்தம் 5 டாபிக் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ப்ரோஸில் என்ன அப்படின்னா மொத்தம் 5 யூனிட்டு. ஆனால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஈச் யூனிட் ஹேவிங் 2 டாபிக்ஸ். ஓகேவா, ஒவ்வொரு யூனிட்டும் என்ன அப்படின்னா ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கான் ஆஃப் ஸ்டடீஸ். ஃப்ரான்சிஸ் பேக்கான் ஆஃப் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ரெண்டாவது டாபிக் ஜான் மில்டனோட புக்ஸ். ஜான் மில்டனோட புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2 ஜோசப் அடிசனோட பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். ரிச்சர்ட் ஸ்டீலியோட த ஸ்பெக்டேட்டர் கிளப். The Spectator Club. Next, Unit 3ல William Hazlitt on going a journey. On going a journey. So Charles Lamb Dream Children a Reverie. Dream Children a Reverie. Then Unit 4ல R.S. Stevenson on Apology for Idols. Idlers. So next Robert Lindoda The Pleasure of Ignorance. So Unit 5 A.G. Gardiner on the Rule of the Road. On rule of the Road. E.V. Lucas on Finding Things. On Finding Things. So aniki short story na enna paapom. So இன்னைக்கு prose. ஓகேவா, prose அப்படிங்கிறது என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா, so next prose. ஸோ ப்ரோஸில் என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி, இன்னொன்று என்ன அப்படின்னா நாவல். ஓகே, தென் ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஸோ ஃபிக்ஷனல் ஸ்டோரி மீன்ஸ் வாட், நாட் ட்ரூ ஸ்டோரி. ஓகே, இது என்ன அப்படின்னா ஒன் சிட்டிங்லேயே நான் ஒரு தடவை உட்காந்து படித்தாலே ஈஸியாக நம்மளால ஷார்ட் ஸ்டோரியை படிச்சிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாவல், எ லாங் நரேட்டிவ் ஸ்டோரிஸ். ஸோ மெனி சிட்டிங்ஸ் என்ன அப்படின்னா நிறைய நேரம் உட்காந்து இதை படிக்கணும். ஆனால் ஷார்ட் ஸ்டோரின்னா என்னது, ரொம்ப ஷார்ட்டாக ஒரே கொஞ்ச நேரம் உட்காந்தாலே நம்ம படிச்சிட முடியும். ஓகேவா, ஆனால் நாவல் அப்படின்னா இட்ஸ் லாங் நரேட்டிவ். ஸோ இது என்ன அப்படின்னா மெனி சிட்டிங்ஸ். ஓகேவா, ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் ஸ்டடீஸ். ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆஃப் ஸ்டடீஸ் இட் வாஸ் ரிட்டன் பை ஃப்ரான்சிஸ் பேக்கான். ஃப்ரான்சிஸ் பேக்கான். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து அப்புறமே ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கான். ஸோ யார் இது? ஓகேவா, ஃப்ரான்சிஸ் பேக்கான் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால உங்களுக்கு புரியாது. சரியா, இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒர்க், ப்ரோஸ் ஒர்க். சரியா, இதை எழுதினது யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஓகேவா, இவர் யார் அப்படின்னா ரைட்டர். ஃப்ரான்சிஸ் பேக்கன் ரைட்டர். இவர் எப்பன்னா ஜனவரி 1561ல பிறந்தாரு. தென் 9th ஏப்ரல் 1626ல டைட் ஆயிட்டார், பாஸ்ட் அவுட். ஓகேவா, ஸோ இவர் யார் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ஸ்மேன், பிலாசபர். ஓகேவா, இவர் ஒரு பிலாசபர். தென் என்ன அப்படின்னா ஒரு அட்வொகேட். ஹி பிராக்டிஸ்ட் லா ஆல்சோ. ஓகேவா, அண்ட் தென் எஸ்ஸேயிஸ்ட், ரைட்டர். சரியா, நிறைய ஒர்க் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் எழுதியிருக்கார் ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஸோ இவர் எப்படின்னா இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் டிராவல், ஆஃப் ட்ரூத், ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டிபிக்கல் எஸ்ஸேயிஸ்ட். டிபிக்கல் எஸ்ஸேயிஸ்ட்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைட்டர்.
ஓகேவா டிபிக்கல் எஸ்ஸேஸ்ட்னு சொல்லுவாங்க இவரோட ஒர்க் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஆஃப் லவ் ஆஃப் மேரேஜ் ஆஃப் ட்ராவல் ஆஃப் ஸ்டடீஸ் ஆஃப் ட்ரூத் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஆஃப் ஸ்டடீஸ் ஓகேவா ஆஃப் ஸ்டடீஸ்ங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஆத்தர் ஓகே ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஸோ எப்போனா ஜனவரி 22 1561 ஓகே born at Strand லண்டன்ல பிறந்தார் ஓகேவா ஸோ லண்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூகே யூகே மீன்ஸ் வாட் யுனைடெட் கிங்டம் ஸோ நெக்ஸ்ட் 1573 at the age of 12 he entered Trinity College ஓகேவா ட்ரினிட்டி காலேஜ்ல படிச்சாரு தென் ஆஃப்டர் so he practiced of law அதுக்கப்புறமே லாவும் படிச்சாரு நெக்ஸ்ட் 1579 he lost his father ஓகேவா அவங்க அப்பா 1579ல இறந்து போயிட்டாரு then இவரோட ரைட்டிங் கேரியர் எப்படின்னா first a letter of advice to Queen Elizabeth ஓகேவா so that's the first political memorandum is the first writing work then his essays 1597 essays collection of essays about politics so எல்லாமே இவரோட essays இவரோட work எல்லாமே எதை பத்தி இருக்கும் அப்படினா politics பத்தி தான் இருக்கும் so அத நான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கேன் நான் ஆஃப் ட்ரூத் ஆஃப் லவ் ஆஃப் மேரேஜ் ஆஃப் envy so இந்த மாதிரி நிறைய works இவர் என்ன எழுதிருக்காரு ஆனா ஃபுல்லாவே எப்படினா இந்த ஆஃப் அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகும் இவரோட work so நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் typical essayist ன்னு சொன்னேன் so and also இவரோட statesman philosopher scientist essayist ஓகேவா then இவர் எப்ப இறந்தார் அப்படினா ஏப்ரல் 1626 ல இறந்தாரு at the age of 55 so died of pneumonia-வால அவர் இறந்து போயிட்டாரு so and also he served as both attorney general and lord chancellor of england ஆவும் வர்க் பண்ணிருக்காரு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் எப்ப பிறந்தார் அப்படினா 1561 ஜனவரி 22 then எங்கனா ஸ்ட்ராண்ட் லண்டன்ல பிறந்தாரு 1573 ல ட்ரினிட்டி காலேஜ் போனாரு then and also he practiced of law okay so 1579 he lost his father then his writing career start first a letter of advice to Queen Elizabeth okay the next 1597 la a collection of essays about politics இவரோட essays எல்லாமே இதுல தான் இருக்கும் politics பத்தி தான் இருக்கும் then இவர் என்ன அப்படினா ஒரு statesman philosopher scientist essayist then April 9 then 1626 he died at the age of 55 எதால இறந்தார் அப்படினா நிமோனியானால இறந்து போயிட்டார் ஓகேவா next ஆஃப் ஸ்டடீஸ் ஓகேவா சோ இந்த ஆஃப் ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாரு அப்படினா how do studies develop the human personality ஸ்டடீஸ் மூலமா நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகுது ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸோட யூசஸ் ஆஃப் ஸ்டடீஸ் ஓகேவா இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மல் அண்ட் didactic type of essay formal essay or and didactic type of essay so idala first uses of studies na delight ornament ability okay va uses of studies delight ornament ability okay va delight na what is delight okay va delight means according to Francis Bacon delight means to get joy or pleasure through reading okay va adhaadu delight appadina nama padikkiradhanaala enna appadina to get pleasure and joy pleasure na enadhu oru makilchi so we study books to get pleasure and amusements nama books read பண்றதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது okay va then next ornament அப்படிங்கிறது to serve to beautify the use of language either spoken or written so how we can use the language okay va நம்ம language எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறதும் நம்ம எது மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படினா ஸ்டடீஸ் மூலமா okay va first delight means what to get pleasure and joy pleasure or joy or amusement whatever it is
we read the books we can get pleasure. நம்ம புக்ஸை ரீட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. தென் ஆர்னமெண்ட் அப்படின்னா சர்வ் டு பியூட்டிஃபை த யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ நம்ம லாங்குவேஜை ஸ்போக்கன் ஆர் ரிட்டன், நம்ம பேசுறதா இருந்தாலும் சரி எழுதுறதா இருந்தாலும் சரி, ஹவு வி கேன் யூஸ் த லாங்குவேஜ். ஓகே, த நெக்ஸ்ட் எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்னா நமக்கு திறமை, படிச்சிருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ வி கேன் டூ அவர் ஒர்க் வித் பர்ஃபெக்ட்லி. பர்ஃபெக்டா நம்மளோட ஒர்க் பண்ண, அதாவது பர்ஃபெக்டா முடிக்க முடியும். சரியா? ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா எபிலிட்டி அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த எபிலிட்டி என்ன அப்படின்னா டு ஒர்க், டு ஜட்ஜ், டு கவுன்சில், டு டிசைட். ஸோ ஒரு ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க்கை முடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை பிளான் பண்றதா இருந்தாலும் சரி, தென் டு ஜட்ஜ். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக நம்ம சொல்லணும் இருந்தாலும் சரி, தென் டு கவுன்சில், இல்லை ஏதாவது ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, தென் டு டிசைட் டெசிஷன் மேக்கிங். ஸோ எதுக்காக இருந்தாலும் என்ன தேவை அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தேவை. படிப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சரியா? ஸோ யூசஸ் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன அப்படின்னா delight, ornament, ability. So delightங்கிறது to get joy or pleasure. So then ornaments serve to beautify the use of language. Then abilityங்கிறது to work, to judge, to counsel, to decide. So இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டடீஸ் தேவை. சரியா? ஸோ இதுக்கெல்லாமே என்ன தேவை அப்படிங்கிறதா நம்ம இந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தேவை. சரியா? அக்கார்டிங் டு பேக்கன், spend too much of studies. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா spend too much of studies. எப்போ பார்த்தாலும் புத்தக புழுவா இருக்காங்க பத்தியா, படிப்பு படிப்பு படிப்பு. சரியா? அவங்கள பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா spend too much of time in studies, so laziness or inactive. சரியா? ஸோ அந்த மாதிரி எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா creates laziness or inactive. அவங்கள வந்து என்ன அப்படின்னா make ஸ்லோத்னு சொல்லுவாங்க. ஸ்லோத் அப்படினால என்ன மீனிங்னா லேசினஸ் அப்படிங்கிறது தான் மீனிங். சரியா? ரொம்பவும் படிச்சுட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா லேசினஸ் ஆர் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இட்ஸ் மீன் தட் ஒன்லி ஸ்டடி could not be fruitful without experience. ஸோ எதுவுமே தெரியாது ஆனா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரியா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வெறும் படிச்சா மட்டும் பத்தாது. சரியா? ஸோ அதான் இட் could not be fruitful without experience. அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, இட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதான் என்னது spend too much of time in studies, laziness or inactive, then it means that only study could not be fruitful without experience. ஓகேவா? நெக்ஸ்ட், according to Bacon, books பத்தி சொல்லிருக்கார். என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digest. ஓகேவா? some books are to be tasted. tasted என்ன அப்படின்னா சில புத்தகங்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா not studied completely but in parts. ஃபுல்லா படிக்க மாட்டாங்க, சும்மா கட கட கடன்னு அவ்வளவுதான், ஓகே நான் படிச்சிட்டேன் அப்படின்னு போட்டுருவாங்க. just tasted. ஓகேவா? நெக்ஸ்ட், swallowed. swallowedனா என்னது? விழுங்குறது. so read completely but without curiosity. ஃபுல்லா ரீட் பண்ணுவாங்க பட் அதுல இருக்க என்ன அப்படிங்கறத அது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட், chewed and digested அப்படினா studied with full interest and deeply. சரியா? chewனா என்னது? நல்லா மெல்றது, மெல்லி எப்படி அப்படியே டைஜஸ்ட் ஆகும். சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா full interestோட ரொம்ப டீப்பா படிப்பாங்க. ஓகேவா? so to get maximum knowledge not only thematic but at the minute level. சரியா? நிறைய எடுத்துக்க மாட்டாங்க, என்னவோ அதை ஃபுல்லா ரீட் பண்ணி அதுல என்ன தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த நாலேஜ் மட்டும் எடுத்துட்டு மித்ததாக விட்டுருவாங்க. சரியா? some books are to be tasted, others to be swallowed, some few to be chewed and digested. ஓகேவா? spend too much of time of studies பார்த்தோம். next, some books are to be tasted and others to be swallowed and some few to be chewed and digest. ஓகேவா? tasted means just read only. okay, not studied completely.
Next, swallowed means read completely but without curiosity. Then chewed and digested, studied with full interest and deeply. ரொம்ப deep-ஆ ரொம்ப ஆழமா படிப்பாங்க. To get maximum knowledge, not only thematic but at the minute level. Next, some books also may be read by deputy and extracts made of them by others. So என்ன அப்படின்னா just அடுத்து என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னோம், some books are to be tasted, others to be swallowed and some books to be chewed and digested னு சொன்னோமா. Next, some books also may be read by deputy and extracts made of them by others. So இந்த மாதிரி புக்ஸ்ல என்ன அப்படின்னா guiding only of less important matters. So இந்த மாதிரி புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா only guiding வழிகாட்டுதல் மட்டும்தான் இருக்கும், but of less important matters. So அதுல எதுமே இம்பார்ட்டன்ட்டா இருக்காது. ஓகேவா? So next, attitude of simple man about studies. Simple manோ wise manோ about studies பத்தி என்ன உங்களுக்கு என்ன attitude இருக்கும் அப்படின்னா the simple man admire the studies, just only regard or respect only studies. Who? Simple man. Then the wise man about studies used the knowledge had gotten from studies. So wise man என்னது நல்ல அறிவாளிகள், ஒரு knowledge persons. So அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா used the knowledge had gotten from the studies. ஓகேவா? Simple man admire but wise man used the knowledge had gotten from studies. ஓகேவா? Some books also may be read by deputy and extracts made of them by others. So guiding only of less important matters. ஓகேவா? Then next, attitude of simple man admire and wise man use the knowledge had gotten from studies. Okay, according to Bacon in our studies, so the reading make a full man. Reading make a full man. Conference a ready man. Writing an exact man. Okay, again, reading make a full man. Conference a ready man. Writing an exact man. Okay, wow. So next என்ன அப்படின்னா if a man write little, he had need have a great memory. Writing an exact man. So நான் அவர் ஏதாவது சின்னதா எழுதினாலும் எப்படி இருக்கும்? It's a great memory. நல்லா மெமரைஸ்ல இருக்கும். The next day if he confer little. Okay, conference என்னது? பேசுறது. So he had need have a present wit. So என்ன அப்படின்னா அந்த பிரசன்ட்டான பிளேஸ்ல என்னது பேசுறது, அவரோட நாலேஜை வெளிப்படுத்துறது. ஓகேவா? then if he read little had need have much cunning. ஓகேவா? so நிறைய படிக்கிறதுனால அவர் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை he get more knowledge through reading. ஓகேவா? அதான் reading make a full man, conference a ready man, so writing an exact man அப்படின்னு சொல்லி பேக்கன் அவரோட ஆஃப் ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஸ்டடீஸ், டிலைட், ஆர்னமெண்ட்ஸ், எபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் ஸ்டடீஸ். எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தா அது எப்படி? இட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறார். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் மேன் எப்படி ஸ்டடீஸில் அட்மையர் ஆவாங்க, வைஸ் மேன் எப்படி அட்மையர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இது ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் மேன், கான்ஃபிடன்ஸ் எ ரெடி மேன், ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன் அப்படின்னு பார்த்தோம். தென் அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா புக்ஸை பற்றி சொன்னார். சம் புக்ஸ் ஆர் டு பி tasted, so others to be swallowed and some books to be chewed and digested. And இன்னொன்று என்னது? some books may be deputy, அதாவது என்ன அப்படின்னா it's only guiding only of less important matters. ஸோ அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எந்தெந்த சப்ஜெக்டை படித்தா என்னென்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னு இட்ஸ் அக்கார்டிங் டு பேக்கன் சப்ஜெக்ட் வைஸ். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் படித்தா என்னென்ன நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது அப்படின்னா அவரோட ஆஃப் ஸ்டடீஸில் சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு பேக்கன் ஸோ ஹிஸ்ட்ரி மேக் மேன் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் போயட்ரி மேக் மேன் விட்டி. விட்டினா என்ன அப்படின்னா நாலேஜ், பர்சனை
மாத்து. மேத்தமேட்டிக்ஸ் படிச்சா சப்டில் அப்படிங்கிற மேக் மைண்ட் சப்டில். philosophy in a deep, then moral the great, so logic and rhetoric content. Okay va? So according to Bacon, history make man wise, poetry make man witty, then mathematics subtle, philosophy deep, moral great, logic and rhetoric content. So இதெல்லாம் படிச்சா இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சா இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், இப்படி ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. The next and also explain about exercise பத்தி சொல்லியிருக்காரு. என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணா என்னென்னதுக்கு நல்லது அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. So bowling பண்ணா stone good for the stone and brains, and shooting பண்ணா so lungs and breast நல்லது, then walking பண்ணா stomach and riding for the head. So exercise பத்தி என்ன பண்ணிருக்காரு அப்படினா அவரோட ஆஃப் ஸ்டடீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஓகேவா? So first uses of studies சொல்லிருக்காரு, then next books பத்தி சொல்லிருக்காரு, then next என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சா என்னென்ன knowledge improve ஆகும்னு சொல்லிருக்காரு, then simple man எப்படி இருப்பாங்க, wise man எப்படி இருப்பாங்க, so next என்னென்ன reading எப்படி இருக்கும், then reading make a full man சொல்லிருக்காரு, conference makes an ready man, writing an exact man. so இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தியும் ஸ்டடீஸ் ஓட how do studies develop the human beings, சரியா? so அப்படிங்கிற விஷயத்தை இவரோட ஆஃப் ஸ்டடீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஓகேவா? thank you students.